சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். இந்த தேர்தல் திருவிழால லேட்டஸ்டா வந்திருக்கிறது பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை. 500 வாக்குறுதிகள். இது பற்றிய நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு. இதோடைய ஹைலைட்ஸை திரையில் பார்த்துட்டு இருப்பீங்க. நம்முடைய பாஜக செய்தி தொடர்பாளர் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். இந்த மேனிஃபெஸ்டோக்கான அவசியம் என்ன இருக்குது? நீங்கள் இந்த கூட்டணியில் ஒரு ஜூனியர் பார்ட்னராக இருக்கிறீங்க. அதிமுக மேனிஃபெஸ்டோ கொடுத்துருக்கிறது. அமலுக்கு ஆட்சிக்கு வந்தால் அதுதான் அமலாக போகுது. இந்த மேனிஃபெஸ்டோக்கான தேவை அவசியம் என்ன? அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மேனிஃபெஸ்டோங்கிறது ஒரு அலங்கார சொல்லா மட்டும்தான் இருந்திருக்கிறது. அத எப்படி செயல்படுத்த முடியும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது தமிழக மக்களுக்கு. முதல் விடயம். இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆட்சி எத்தனை அவலங்களை உருவாக்கி இருக்கிறதுங்கிறத வெளிச்சப்படுத்துவதற்காக நாங்க இந்த மேனிஃபெஸ்டோ வெளியிடுறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, போதைப் பொருள் எந்த அளவு நமது கலாச்சாரத்தை பாதித்திருக்கிறது, சட்டம் ஒழுங்கை பாதித்திருக்கிறதுன்னு தெளிவா தெரியுது. அதனால நம்ம போதைப் பொருள் கடத்தலை ஒட்டுமொத்தமாக ஒழிப்பதற்காக கடலோர போதைப் பொருள் புலனாய்வு பிரிவு அமைப்போன்னு இருக்காங்க. இல்ல அது உங்க கோரிக்கையா இல்ல இது உத்தரவாதமா? ஏன்னா அதை செயல்படுத்த வேண்டிய இடத்துல ஆட்சிக்கு வந்தாலும் இருக்க போது அதிமுக தான். அவங்க தானே இதை ஏற்கணும். ரொம்ப துல்லியமான ஒரு கேள்வி. அதாவது எப்படி ஒரு மாநில அரசு மத்திய அரசோட இணக்கமா இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமாக அமைய போகிற எடப்பாடி அவர்களின் அரசு திகழப் போகிறது. அதற்கு ஒரு ஆலோசனை சொல்லும் இடத்திலே எங்களுடைய கட்சி மிகவும் முக்கியமான பொறுப்பை திறம்பட செய்ய போகிறது. மத்திய மாநில அரசுகள் கைகோர்த்தால் மக்களுக்கு எத்தனை நன்மை பயக்கும் என்பதை எங்க மேனிஃபெஸ்டோ ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லுது. இது கோரிக்கை தானே தவிர உத்தரவாதம் இல்லையா அப்படின்னா? ஏன்னா இது உத்தரவாதப்படுத்த வேண்டிய இடத்துல அதிமுக இருக்குது. அவங்க மேனிஃபெஸ்டோல பல கோயின்சைடான அம்சங்களும் இருக்கு, இல்லாத அம்சங்களும் இருக்கு. இல்லாத அம்சங்களை எப்படி அவங்கள வலியுறுத்துவீங்களா செயல்படுத்த சொல்லி? அதாவது எங்களுடைய கூட்டணி கட்சிக்குன்னு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குங்க. எங்களுடைய எம்எல்ஏக்கள் வெற்றி பெறுகிறார்கள். நாங்களும் இந்த ஆட்சியில சட்டமன்றத்துல அங்கம் வகிக்கிறோம். எங்களுடைய அதிகார எல்லைக்கு உட்பட்டு நாங்கள் கண்டிப்பாக இத்தனையும் அமல்படுத்துவோம். நாங்க உத்தரவாதம் கொடுக்கிறோம். பாரத பிரதமர் நேத்திக்கு பேசினப்ப கூட அதை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஊழல் போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவேன்னு அவரே உறுதி பூண்டிருக்காருன்னா பிரதமரை விட என்ன உத்தரவாதம் வேணும் நீங்க சொல்லுங்க? அவரே சொல்றாரு. அதனால கண்டிப்பாக இணக்கமா இருக்கிறோம், நல்ல உறவுல இருக்கிறோம். நம்ம கவனத்தில் இருக்குது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை விரைவில் கட்டி முடிக்கப்படும் அப்படின்னு. அது 31 மேனிஃபெஸ்டோல எதிர்பார்க்கலாமா இல்ல அதுக்கு முன்னாடி முடிச்சிருவீங்களா? அதாவது இப்பவே அந்த இடம் எல்லாமே உருவாகி விட்டது. மாணவர்கள் அங்க பயன்படுத்த தொடங்கி விட்டார்கள். வீடியோ ஆதாரத்தோட பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள் வெளியிட்டார். அதன் பிறகும் இந்த கேள்வி பொருத்தமில்லாத கேள்வின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மாநில அரசின் முட்டுக்கட்டைகளை எல்லாம் தாண்டி உண்மை என்றவென்றால் மத்திய அரசு எதையும் செய்யாமல் இல்லை. எல்லா வேலைகளுக்கும் மாநில அரசு முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டே இருந்தது. அந்த முட்டுக்கட்டைகளையும் தடைகளையும் கடந்துதான் நாங்க நன்மைகள் செய்ய வேண்டிய நிலையில இருக்கிறோம். ஒரு ஏர்போர்ட் விரிவாக்கணும்னா அவங்க நிலம் வாங்கணும். நிலம் வாங்காட்டி நாங்க எங்கேன்னு செய்ய முடியும்? மெட்ரோ வரணும்னா அதுக்கு கையகப்படுத்தணும். மாநில அரசின் முட்டுக்கட்டைகளை கடந்து இந்த எய்ம்ஸை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோங்கிறது ஒரு சாதனை தான். ஓகே, இது எப்படி அதிமுகவுடைய மேனிஃபெஸ்டோட ஒருங்கிணைஞ்சு தயாரிச்சீங்களா? அதுல இருந்து முரண்படாம இருக்கிறதுக்கு இதோட சாலியன் ஃபீச்சர்ஸா நீங்க சொல்ல விரும்புவீங்க? கண்டிப்பாக அவங்களுடைய ஒத்திசைவோடு இது தயாரிக்கப்படவில்லை. அதற்கான அவசியமும் இல்லை. எங்களுக்குன்னு கொள்கைகள் இருக்கிறது. அதிமுக கட்சிக்கென்று சிறப்பான கொள்கைகள் இருக்கிறது. எங்களுடைய கொள்கைகளை முன்னிறுத்தி எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய மூத்த தலைவர்கள் எல்லாரும் இதை வெளியிட்டு இருக்காங்களே தவிர இது மற்ற கட்சி இதை ஒப்பீடு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஐ ரிக்வெஸ்ட் யூ டு சே நம்முடைய திரு ஜீவ சகாப்தன் அவர்களும் நேரார். அவர் வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கும் சேர்த்து நீங்க பதில் சொல்லலாம். திரு ஜீவா, இந்த மேனிஃபெஸ்டோவை எப்படி பார்க்குறீங்க? நான் திரு ஸ்ரீகாந்த் கிட்ட கேட்டிருந்தேன். ஆட்சி கட்டலுக்கு வரப்போறதா சொல்றது அதிமுக தேர்தல் அறிக்கை தான். அவங்க தான் அதை தான் அமல்படுத்த விரும்புவாங்க. இந்த தேர்தல் அறிக்கைக்கு அவசியம் ஏன் அப்படின்னு கேட்கும்போது அதோட முரண்பட்டதல்ல, இது அதோட ஒத்திசைவோடு செயல்படக்கூடியதுதான் அப்படிங்கிறாரு. உங்களுடைய பார்வைகள்? அதிமுகங்கிற ஒரு திராவிட கட்சி அதன் தன்மையை இழந்துருச்சு அப்படிங்கிற நம்பிக்கையில அவங்க சொல்றாங்க. அந்த தன்மையில பாஜக தேர்தல் அறிக்கை வந்தாலுமே அதிமுக தேர்தல் அறிக்கையை அது ஓவர் ரைட் பண்ணிடும். இப்ப எப்படி கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் எல்லாம் இருக்கு, ஆனா எல்லாம் சென்ட்ரல் லிஸ்ட்ங்கிற கான்செப்ட் போய்கிட்டு இருக்குல்ல, அது மாதிரி அதிமுக தேர்தல் அறிக்கை என்னவா இருந்தாலும் நாங்க எங்க பாஜக தேர்தல் அறிக்கை தான் நிக்குங்கிற அடிப்படையில தான் சொல்றாங்க. அவங்க தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா தமிழ்நாடுங்கிறப்ப அவங்களுடைய ராமர் கோயில், கிருஷ்ணருங்கிற மாதிரி கான்செப்ட் அதிகம் வரல.
எல்லாம் தைப்பூசம், இங்க திராவிட கட்சிகள் வழங்குற 2000 ரூபாய் தொகை, இந்த கான்செப்டுக்குள்ளதான் அவங்களும் வராங்க. என்ன சொல்ல போனா அவங்களுடைய ஆட்சி செய்யற மாநிலத்திலயுமே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அது நல்ல விஷயம். மண்ணுக்கேத்த மார்க்சிய மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஏத்த போல பிஜேபிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சேஞ்சா பாக்கல நீங்க? இதுக்கு மண்ணுக்கேற்ற மார்க்சியத்தோட ஒப்பிடுறீங்க பாருங்க ஹரி. ஆனா நீங்க உங்க குறும்புக்கு அளவு இல்லாம போகுது. அதாவது அவங்க இங்க திராவிட தன்மை அப்படிங்கிற விஷயத்துல வேற வழி இல்லாம அவங்க ஒரு இந்துத்துவாவை வெளிப்படையா காட்ட முடியாம போடுவதற்கான முகமுடி, இது ஒரு மாஸ்க். அது திராவிடத்தை எதிர்த்தாலும் அவங்க திராவிட மாஸ்க் இங்க போட வேண்டியது இருக்கு. திராவிட பேட்டர்னுக்குள்ள வர்றாங்க, திராவிட ஐடியாலஜிக்குள்ள வர்றாங்க, திராவிட பேட்டர்னுக்குள்ள வர்றாங்க. இதை எப்படியாவது இது பண்ணணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ள வர்றாங்கன்னு தான் நான் பாக்குறேன். இன்னொன்னு, தமிழ்நாட்டை பொறுத்த வரையுங்க உங்களுக்கு தேர்தல் அறிக்கைங்கிறது திமுக அதிமுக 2 தான். அதை தவிர்த்து தேசிய கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைகளை மாநில சட்டமன்றத்துல பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க ஏதோ ஒரு கட்சி தான் தனித்து ஆட்சி அமைக்க போகுது, அந்த கட்சி சொன்னதுதான் அவங்க கேள்வி கேட்க போறாங்க. அதனால அது ஒன்றும் பெரிய இது எடுக்காது. இருந்தாலும் பாஜக இதுல நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றுவோம் போன்ற வேற விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு வெளிப்படையா பேசியிருக்காங்க பாருங்க. அதிமுக வேட்பாளரே பேசுறதை நம்ம பாக்குறோம்ல. சோ அது 2 பேரும் வெவ்வேறு பேஜ்ல இல்ல, சேம் பேஜ்ல தான் இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க முடியுது இல்ல? இல்ல, உண்மைதான், நீங்க சொல்றது ரொம்ப சரி. ராஜன் செல்லப்பா ஒரு பாரம்பரியமான அதிமுக காரரு. இன்னும் சொல்ல போனா நல்ல எங்க பத்திரிகையாளருக்கு எங்களுக்கு எல்லாம் நல்ல நண்பரு, ஒரு ஜெயலலிதா பேரவையில இருந்தவரு, ப்ராப்பரா ஏடிஎம்கே காரரு. கிட்டத்தட்ட இப்ப இன்னைக்கு பிஜேபி காரர் மாதிரியே பேசி ஓட்டு கேட்கிறாருங்கிறது எந்த அளவுக்கு பிஜேபி ஐடியாலஜி திருப்பரங்குன்றத்துல வந்திருக்குங்கிறதுக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். உங்களுக்கு விஜய் கட்சிக்காரரும் RSS காரர் தான் நிப்பாட்டி இருக்காரு, சிடி நிர்மல்குமார. சோ ராஜன் செல்லப்பா அங்க RSS பின்புலம் இருக்கிறவங்க இருக்கிறாங்கன்னு பார்க்கப்படுது. பிஜேபி கட்சியில இருந்த அந்த ஒரு முத்தரையர் சாதி கட்சிக்காரர் திமுக கூட்டணிக்கு வந்திருக்காரு. அந்த கட்சியை பிஜேபியோட கூட்டணியில இருந்தாங்கிறத தாண்டி அவர் நாங்க அது இல்லைன்னு சொல்லி வந்திருக்காரு. இருந்தாலும் அந்த விமர்சனத்தையும் நம்ம மறுக்க முடியாது. நீங்க வைக்கிற விமர்சனம் சரியான விமர்சனம் தான். யாரா இருந்தாலும் ஐடியாலஜிட்ட தடுமாறும் போது அது விமர்சனம் வரதான் செய்யும். ஆனாலும் திருப்பரங்குன்ற கேண்டிடேட்டே ஏன்னா ஓப்பனா அங்க ஹிந்து வெர்சஸ் முஸ்லிம்ங்கிற ஒரு கான்செப்ட் தமிழ்நாட்டுல எந்த இடத்துலயுமே அப்படி ஒரு கூர்மையான அரசியல் கிடையாது. ஆனா திருப்பரங்குன்றத்துல கிட்டத்தட்ட பிஜேபி அதை கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. இந்து வெர்சஸ் முஸ்லீம், திருப்பரங்குன்றம் இந்துக்கள் மலைங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அதை ஏடிஎம்கே காரரை வச்சு பேச வைக்கிறாங்க பாருங்க. அதுதான் வெற்றி. இப்ப தேர்தல் அறிக்கையில திருப்பரங்குன்றத்தை அவங்க பேசி இருக்கிறதுங்கிறத நம்ம சாதாரண எடுத்துக்க முடியாது. பிஜேபி அவங்க அச்சால ரொம்ப கரெக்டா இருக்கிறாங்க. அதை ஏடிஎம்கே மூலமா செயல்படுத்துவதற்கான எல்லா வேலையிலும் ஈடுபடுறாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். ஓகே, நீங்க தொடர்ந்து இருக்குமாறு கேட்டுக்கிறேன். திரு ஸ்ரீகாந்த், நீங்க அழைப்புல இருந்தா ரெஸ்பாண்ட் பண்ணலாம். அதாவது ஜீவன் சார் வழக்கம் போல திமுகவின் பொய்யுரை கட்டுரை எல்லாத்தையும் வடிவமைக்கிறாரு. நாங்க திராவிட முகமூடி போட வேண்டிய அவசியம் இல்லை, திராவிடம் என்ற போலி முகமூடியை கிழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். நாங்க தமிழக முகத்தின் அடையாளத்தோட வந்திருக்கோம். அதனாலதான் அவங்க பதட்டப்படுறாங்க. தமிழை அழிக்கும் திமுக திராவிடம்ங்கிற போலியை உருவாக்கி கொண்டிருக்கிறது. நாங்க உத்தரப்பிரதேசத்துல ராமர் கோயில் பேசுவாங்க, தமிழகத்துல தைப்பூசம் தான் பேசுவோம். இதனாலதான் நாங்க 21 மாநிலங்களுக்கு மேல முருகர் எல்லாருக்குமான இந்து கடவுள் தானே. முருகரை பத்தி குஜராத்ல பேசுறது இல்லையே, வேற எங்கேயுமே பேசுறது இல்லையே. ஏன் பிஜேபி அண்டை கர்நாடகத்துல பேசுறது இல்லையா? அங்க முருகர் வழிபாடு இருக்கு, தமிழ்நாட்டுல மட்டும் முருகர் வழிபாடு சொல்றீங்க அப்படின்னா அது அரசியல் நோக்கத்துக்காகங்கிறாங்க. அப்படி இல்லைங்க. எந்த மாநிலத்துல இப்ப இங்க தேர்தல் கிடக்குதுன்னா இந்த மாநிலத்துல என்ன செய்ய முடியுமோ அந்த வழிபாட்டுக்கான முன்னுரிமை கொடுத்து செய்யறோம். இங்க தைப்பூசம் ஒரு திருவிழாவாக கொண்டாடப்பட்டாலும் திராவிட அரசு அதை மறுக்கிறது, அதை தடுக்கிறது. அதனாலதான் தொடர்ந்து நீங்க இது அடுத்தபடியா அரசு விழாவா கொண்டாடப்படுங்கிறீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். பட் அது முருகர் எல்லாருக்குமான கடவுள் இல்லையா? தேசிய அளவுல கொண்டாடலாமே தைப்பூசத்தை, அது ஏன் தமிழ்நாட்டோட சொல்றீங்க? முதல்ல வீட்டை தானே சுத்தம் பண்ணணும், அப்புறம் தானே தெருவை சுத்தம் பண்ணணும், ஊரை சுத்தம் பண்ணணும். முதல்ல நம்ம ஊர்ல ஆரம்பிப்போம். நம்ம ஊர்லயே அதுக்கு அங்கீகாரம் இல்லையே. இங்க இருக்க இந்து சமய அறநிலையத்துறை இந்து கோவில்களுக்கு எதிராகத்தானே செயல்படுகிறது. முதல்ல வீட்டை சுத்தம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நாட்டுக்கு. முருகர் மாநாட்டை தமிழ்நாட்டுல இந்து அறநிலையத்துறையை நடத்தியதை நீங்க கவனிச்சிருப்பீங்க தானே? எங்க நடத்தினாங்க? கண் துடைப்புக்கு நடத்தினாங்க. அதாவது தேர்தல் வரும்போது மட்டும் அவங்களுக்கு பக்தி வரும். சனாதனம்னா டெங்கு, மலேரியா, கொசு, இந்து தர்மத்தை அழிப்பேன், சனாதனத்தை அழிச்சா இந்து மதத்தை அழிக்கலாம்னு பேசுற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு கோவிலா சட்டை போடாம துண்டை போட்டுக்கிட்டு போய் விபூதியும் குங்குமமும் பட்டையை அடிச்சுட்டு போறாருன்னா இந்த நடிப்பை நம்ப மக்கள் தயாராக இல்லை. நீங்க ஒரு நிலைப்பாட்டுக்கு வாங்க. ஏன் மக்களை ஏமாற்றுகிறீர்கள்?
இதைத்தானே எங்க கேள்வியா கேட்கிறோம். அதே மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் இருக்கு. நீங்க வெறும் ஆன்மீகத்துக்குள்ள மட்டும் போய் பிஜேபியை ஒரு ஆன்மீக சிந்தனையை மட்டும் நீங்க வெளிப்படுத்துறீங்க. ஆனா தேசத்தை முன்னிறுத்துவதற்காக, நாட்டை முன்னிறுத்துவதற்காக, மக்களை முன்னேற்றுவதற்காக எத்தனை திட்டங்கள் இருக்கு. மாணவர்களுக்கு என்னென்ன +2 மாணவர்களுக்கு ஏஐ தொழில்நுட்பம், ரோபோட்டிக்ஸ் எல்லாம் கொண்டு வரோம்னு பேசுறோம். அதை பத்தியில நம்ம பேசணும். தொழில் தொடங்குறவங்களுக்கு 50 லட்சம் வரைக்கும் வட்டி இல்லா கடன், 15 லட்சம் வரைக்கும் முதல் முறை தொழில் தொடங்குவோருக்கு வட்டி இல்லா கடன், இளைஞர்களுக்கு எவ்வளவு திட்டங்கள் நாங்க அறிவிச்சிருக்கோம். இதையெல்லாம் எங்களுடைய வங்கிகளுக்கு மத்திய அரசு தானே செய்யணும். மத்திய அரசு செயல்படுத்துறது எவ்வளவு எளிமையானது. அதனால பாரதிய ஜனதா கட்சி மிகுந்த நுண்பான் நுழைவுலத்தோட இதை யோசிச்சு இதை தயாரிச்சிருக்கிறோம். உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்.